யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்சீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய்சீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 5ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறவங்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் எண்கணித பலன் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் சீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 5/14/23 இந்த தேதியை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து புதன். புதன் அப்படின்னா புத்திக்கு காரகத்துவம் வகிக்குது, வியாபாரத்துக்கு, அறிவுக்கு, படிப்புக்கு காரகத்துவம் வகிக்குது. அதே போல ஆகர்ஷண சக்திக்கு காரகத்துவம் வகிக்குது. ஸோ இன்டெலிஜென்ஸ், எஜுகேஷன், பிரில்லியன்ஸ், அட்ராக்ஷன், பிஸ்னஸ் மைண்டட், ஸ்ட்ரீட் மார்ட்ஸ்னஸ், எத்தனை ஒன்னா ரெண்டா, இந்த எல்லாமே புதனுடைய காரகத்துவங்கள். இந்த அளவுக்கு காரகத்துவங்களுக்கு கூட எந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு 2025 உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் வருஷம் தான். போன வருஷம்லாம் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க. எல்லாமே அங்கேக்கே வந்து நின்று இருக்கும். போங்க குருஜி, தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு வெக்ஸா இருப்பீங்க. போ அப்படின்னு. இந்த வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்குன்னா, புதன் நீங்க பிறந்திருக்கக்கூடிய தேதியுடைய அதிபதி. இந்த வருஷம் 2026 2+2+6 கூட்டினா 10 வரும். 10ன்னா 1, 1ன்னா சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பேர் கூட ஆதித்யன்னு சொல்லுவாங்க. அதனால புதனும் சூரியனும் ஒரு வீட்டில் ஒரு ராசியில கலந்திருந்தா புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதனால புதனுக்கும் சூரியனுக்கும் ஒரு நல்ல அருமையான காம்பினேஷன், பால் தேன் மாதிரி. ஸோ அதனால புதாதித்ய யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த வருஷம்ன்றதுனால இந்த வருஷம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கக்கூடிய ஒரு வருஷமா அமையும். முயற்சி பண்ணுங்க, முயற்சி எடுங்க. யார் யாருக்கு எப்படி இருக்கும்? 100% அவுட் ஆஃப் 100% நல்லா இருக்குன்னா எக்ஸாஜரேஷன் ஒரு 5% கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். அது அப்புறமா சொல்றேன். பாசிட்டிவ் விஷயத்துல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் மிடில் ஸ்கூல் படிக்கிறவங்கள இருந்து கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய காலேஜ், நினைக்கக்கூடிய ஸ்கூல், வெளிநாடு சென்று படிக்கிறது, ஈவன் கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இன்ஜினியரிங், மெடிக்கலுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அது கிடச்சிதுன்னா ரொம்ப செலவில்லாமல் படிச்சுட்டு வரலாம். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒர்க்கிங் செக்டரில் 3 செக்டர் சொல்லுவோம். பிஸ்னஸ் செக்டர் விடுங்க, அருமையான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா பிஸ்னஸில் காய்கறியிலேருந்து கோல்டு, சில்வர், டைமண்ட் விற்கிறவங்க வரைக்கும், அதே போல் கமிஷன், புரோக்கரேஜ், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், மீடியேஷன், அது விட்டு ஹோட்டல், ரிசார்ட்ஸ், ஃபுட் அண்ட் பேவரேஜ், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, மெடிசன், அதே போல் சிங்கிங், மியூசிக், டான்ஸ், ஆக்டிங், ஆக்ட்ரஸ், ரெமுனரேஷன், கேமரா, ப்ரொடக்ஷன், இந்த எல்லா பிஸ்னஸஸ், ஷேர், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா முதலீடு போட்டால் 50 ரூபா, 5 மடங்கு, 10 மடங்குன்னா 100 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் 5ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வருஷம். அதனால இந்த வருஷம் முயற்சி எடுங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு. இன்னும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோதான். நல்லா அவங்க நினச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் ஃப்ரம் P1 to CEO, சீஃப் ஆப்ரேட்டிங் பர்சன் வரைக்கும் நடக்கும். கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 2+2+6 கூட்டினா 1 சூரியன் ரெப்ரசன்ட்ஸ் தான் அரசு. கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது அலிகேஷன், ஏதாவது நோட்டீசஸ், உங்க மேல ஒரு என்கொயரி வச்சிருந்தாங்கன்னா இந்த வருஷம் அந்த கேஸ்ல இருந்து நீங்க விடுபட்டுறலாம். அதே போல இந்த வருஷம் நிறைய பேர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கு எழுதின, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பேங்கிங் செக்டர் கவர்மெண்ட்டுக்கு எழுதின, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதின, த்ரூ ஆகலைன்னா இந்த வருஷம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்களே, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், அது கூட த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சர்க்கார்லேருந்து வரக்கூடிய யோகங்கள், அருமையான விஷயங்கள் இருக்கும். ஃப்ரம் கார்பரேட்டர் டு கமிஷனர், கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர் வரைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர் பீப்புளும் அருமையான ரிசல்ட் இருக்கும். கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கலாம்.
குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம், குட் நியூஸ் கிடைக்கலாம். அருமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ரொம்ப அருமையான வருஷமா இருக்கும். இதில ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு நாங்க சொல்ல போனோம்னா, கொஞ்சம் அவசரம்ன்றது உங்களுக்கு இருக்கும். நார்மலா ஸ்பீட் இருப்பீங்க. அதில அவசரமா வந்துரும். நார்மலி 5, 14, 23 தேதி பொறந்திருக்கிறவங்கள்ல, பருமனா இருக்கிறவங்க ஒரு 60% பார்க்கலாம். அதனால பருமனா இருக்கிறவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதுலயும் கொஞ்சம் நர்வ்ஸ் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் அவசர புத்தி அப்படின்னு நாம நெனச்சுக்கும்போது, அது ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட ஏதோ பார்ட்னர்ஷிப், கொலீக்ஸோட ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, ஏதாவது பார்த்துக்கலாம். இன்னொரு ஏதாவது ஒரு பிசினஸ் பார்க்கலாம். இன்னொரு கம்பெனியா பார்த்துக்கலாம்ன்னு. பட் வென் இட் கம்ஸ் டூ ஃபேமிலி பிசினஸ், ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ்ல இருக்கீங்க. இவங்களோட சண்டை ஏதாவது வந்துருச்சுன்னா, வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், அப்பா, அம்மா ஆகட்டும், பிரதர், சிஸ்டர்ஸ் ஆகட்டும், இவங்களோட சில பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்புகள குடுக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. லேண்ட் வாங்குறது, விக்கிறது நல்லா ப்ராஃபிட்டபிள் இருக்கும். வீடு கட்டலாம். ஓகே. ஸோ கட்டியிருக்கிற வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், வெஹிக்கிள் வாங்கலாம். லாட்டரி யோகம் இருக்கு. அதனால 10 கோடி, 20 கோடி பம்பர் லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். ஏர்போர்ட்ஸ் இந்த இடத்துலலாம் வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க லாட்டரி டிக்கெட்டுக்கு. அதெல்லாம் வாங்கலாம். அதுக்காக சம்பாத்தியத்துல ஒரு 10, 20% லாட்டரிக்காக வச்சா தப்பில்ல. ஸோ அதிகமாலாம் அதுக்கு போகாதீங்க. ஸோ ஒரு லாட்டரி யோகம் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். 5, 14, 23 தேதி பொறந்திருக்கிறவங்களுக்கு. இந்த வருஷம் முழுவதும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆஞ்சநேயர கும்பிடுங்க இந்த வருஷம் முழுவதும். ஆஞ்சநேயருடைய ஸ்ரீ க்ஷேத்திரங்கள் ஏகப்பட்ட ஸ்ரீ க்ஷேத்திரங்கள் இருக்கு. வடக்குலயும் இருக்கு, தெற்குலயும் இருக்கு. ஒரு 5 க்ஷேத்திரங்கள், 14 க்ஷேத்திரங்கள், 23 க்ஷேத்திரங்கள தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஹனுமான் சாலிசா படிங்க. இல்லையா, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ ஒரே மந்திரம். காலையில, சாயந்தரம், மதியம் எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1/2 அன் ஹவர் அப்பாயின்மெண்ட் குடுத்தாங்க. லேட் ஆயிருச்சு. ஓம் ஹம் ஹனுமதே நமஹ கணக்கு வச்சு அதெல்லாம் படிக்காதீங்க. ஜெபம் பண்ணாதீங்க. கணக்கில்லாம ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் ரிசல்ட். இந்த வருஷம் முழுவதும் நல்லா இருக்கிறதுக்கு சவுத் ஈஸ்ட் உங்களுக்கு நல்லா டைரக்ஷன். தக்ஷிண ஆக்னேய். வீட்ல இருந்து வெளியில கிளம்பணும். சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 2 நடந்துட்டு வீட்ல இருந்து வெளியில கிளம்புங்க. ஒரு மெசேஜ் டைப் பண்ணணும், மெயில் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஜூம் கால் அட்டெண்ட் பண்ணணும், ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், ஒரு வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணணும். சவுத் ஈஸ்ட்டை பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதே போல இந்த வருஷம் முழுவதும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 51 நாட்ஸ் போடுங்க. அதை ஒரு விஷ்ணுவுடைய டெம்பிளில் புதன்கிழமை வச்சுட்டு மேல்ஸ் ரைட் ஹேண்டுக்கு, ஃபீமேல்ஸ் லெஃப்ட் ஹேண்டுக்கு கட்டிக்கோங்க. ஒரு 48 டேஸ் இது உங்கள் கையில் இருக்கட்டும். அதுக்கடுத்தது திருஷ்டி மாதிரி எடுத்து போட்டு புதிய நூல் கட்டிக்கலாம். இந்த வருஷம் முழுவதும் நல்லா இருக்கிறதுக்கு பச்சை கலரை யூஸ் பண்ணுங்க. லேடிஸுக்கு பச்சை கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜென்ட்ஸ் வந்து ஆலிவ் கிரீன், பாட்டில் கிரீன், பிஸ்தா கிரீன் ஷர்ட்ஸை போட்டுங்க. அது போட்டு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி பாருங்கள், என்ன நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு. அந்த என்விரான்மெண்ட்டை ப்ளசண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்கு அடுத்தது லக்கி நம்பர் வந்து 6. வருஷம் முழுவதும் லக்கி நம்பர் 6 பயன்படுத்துங்க. வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனா 10 மணிக்கு கிளம்புனா 10 மணி 5 நிமிஷத்துக்கு போங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் 6ஆம் நம்பரில் ஓப்பன் பண்ணுங்க. டெபாசிட் பண்ண 50,000, 51,000 டெபாசிட் பண்ணுங்க. 40,000 ட்ரா பண்ணணும். 42,000 ட்ரா பண்ணுங்க. ஒரு டீசல் போடணும் 4,000க்கு 4,200 போடுங்க. ஒரு 3,000க்கு பெட்ரோல் போடணும் 3,300 போடுங்க. அந்த மாதிரி 6ஆம் நம்பரை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமானாலும் பயன்படுத்தலாம். அலாரம் வைக்கிறதுலேருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த லக்கி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த வருஷம் 2026 புதாதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அருமையான வருஷமாக உங்களுக்கு அமையும். சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ, சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ, வசுதைவ குடும்பகம்.